You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களை வர வைக்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் மீண்டுமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த வாரத்தில் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். நித்தியத்தை குறித்து ஏராளமான வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தோண்ட தோண்ட தான் வருகிறது. அதுக்கு முன்ன இந்த நோக்கத்தோடு கூட வேதத்தை நாம் படித்தோமா என்பது நமக்கு தெரியல. வேதத்தை படித்திருக்கலாம், ஆனால் அதை படிப்பதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த கான்செப்டுக்கு நம்ம வரும்போது தான் அதன் ரகசியங்கள் இதில் வெளிப்படும். இப்போ இந்த 3 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை குறித்து ஆண்டவர் அதிகமாய் பேசுகிறதுனால, அந்த நோக்கத்தோடு அறிகிறதுனால எல்லா வசனமே நித்தியத்தை குறித்து தான் போடப்பட்டிருக்கிறது. என இயேசு உலகத்துக்கு வந்ததுக்கே காரணம் உலகத்தில் நம்மை உயர்த்தும்படி அவரை தந்தருளினார் என்று எழுதப்படலை. நித்தியத்துக்குள் நம்மை நடத்தும்படி தான் இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்குள் வந்தார். அப்போ நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் சாதாரண கிறிஸ்தவர்களாக இருந்தால் பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு நடக்கணும். வசனத்தில் பலப்படணும். மனுஷர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தரின் கண்கள் 24 மணி நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், விழித்திருக்கிறவைக்கோ உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களை குறித்து உங்களுக்கே தெரியாது. அப்போ மற்றவங்களை குறித்து உங்களுக்கு எப்படி தூக்கத்தில் தெரியும்? ஆனால் அப்படி நீங்கள் உறங்குகிற நேரத்திலையும் தூங்காமலும் உறங்காமலும் அவர் நம்ம இது நோக்கமாக இருக்கிறார். தூங்காமலும் உறங்காமலும் பாதுகாக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பது மாத்திரமல்ல, நம்மளை கவனிக்கிறார். எனவே தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து கொண்டால் மாத்திரம்தான் தேவன் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நித்திய வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அப்படி இல்லையென்றால் ஆக்கினி தீர்ப்பு அடிவோம் என்பதாய் இயேசு வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களை பயம்புறுத்தி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களை பயம்புறுத்தணும்னா நாங்களாம் தேவையில்லை. ஒரு தேவதூதன் இறங்கினா போதும். ஒரே தேவதூதன் எத்தனையோ லட்சம் பேரை கொண்டு போட்டிருக்கிறான். ஸோ அதை குறித்துல நம்ம பார்க்க போகிறோம். போன நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தான் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அன்போடு கூட நாங்கள் வர வைக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில நாம் பேசுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். போன பகுதி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நிறைய காரியத்தை பகிர்ந்து கொள்ள ஆராய்வதற்கு தேவன் இரக்கம் தந்தார். அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 8, 9, 10 வசனம் ஆபிரகாமை குறித்து, இல்ல மோசையை குறித்து, இல்ல யோசேப்பை குறித்து நிறைய காரியத்தை பார்த்தோம். நோவாவை குறித்து பார்த்தோம். இவைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே இந்த அநித்தியமான இந்த உலகத்தின் மீது இல்லாமல் நித்தியமான பரலோகத்தின் மீதே கவனமா இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போலதான் ஒவ்வொரு காரியமும் நாம் கவனிக்கத்தக்கதாய் நாம் நடக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நிர்விசாரணமா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வருகை குறித்து சிறு வயது முதல்ல கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா வருகை குறித்து 1வது நூற்றாண்டிலே பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு. ஏன்னா இந்த 2030 வந்தாதான் அது 2000 வருஷம் நிறைவேறுது. அப்படி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலம் அந்த 2030க்கு மேலதான் அவங்க காலமே ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் காலங்கள் முடிந்த பிறகு அவர்களுடைய காலங்கள் ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு முன்பதாகவே தேவன் பிரசங்கித்ததும் பழைய ஏற்பாட்டிலேயே அவர்கள் அதை தான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்ததும் வேதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்குது. புதிய ஏற்பாட்டுலன்னா இயேசு வந்த பிறகு பரலோகத்தை குறித்து நிறைய காரியத்தை போதிச்சாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் சொன்னதுனால அவர்கள் போதிச்சாரு. ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவர் உணர்த்தி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நிறைய காரியத்தை பேசி இருக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு அந்த வெளிச்சமே இல்லை. ஆனால் அவர்கள் அதுக்காக காத்திருந்தார்கள். அப்போ அந்த உணர்வு, தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பானால் அவன் இந்த உலகத்தை வெறுத்தவனாகவும் வரப்போகிற அந்த ராஜ்யத்தின் மீது கவனமாய் தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ யோபை குறித்து கூட நம்ம பார்க்கும் போது, என் மெய்ப்பர் இந்த பூமியின் மேல வந்து நிற்கிறது என் சொந்த கண்களால காணுவேன், அந்நிய கண்களால. அதுதான் நேத்து தினத்துல தான் காலையில அது குறித்து பேசும்போது யோபின் காலம் எப்போ அப்படின்னு சொல்லும் போது, ஆதாமுக்கும்
ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் அவர் வாழ்ந்திருப்பாரு. இன்னொரு ஆரம்பத்திலேயே பைபிள்ல முத எழுதப்பட்ட புத்தகம் எதுனா யோபு தான். அதான் ஃபர்ஸ்ட் புத்தகம் அதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் எழுதப்பட்ட புத்தகம் அதுதான் இருக்கணும். அப்ப நமக்கு ஒரு அலைன்மெண்ட்ல இந்த புத்தகத்தை தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்திலே அவருக்கு வந்து அந்த நோக்கம், ஆண்டவரை குறித்து ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. ஏன்னா தேவனோட நடந்த மனுஷன், ஏன்னா கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்தவன், தீமையை விட்டு விலகினவன் அப்படின்னு சொல்றார். அதுக்குதான் சாத்தான் போய் சொல்றான், ஆமா நீங்க வேலை அடிச்சு வச்சிருக்கிறீங்க, அவன் உனக்கு பயந்துதான் இருக்கிறான், அதெல்லாம் எடுத்துப்பாரு, அவன் உன்னை தூஷிக்கிறான். இல்ல அவன் பண்ண மாட்டான், அவன் பொருளுக்காக என்னை பின்பற்றுகிறவன் அல்ல. இன்னைக்கு உலகத்துல பொருளுக்காக பின்பற்றக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பணத்துக்காக பொருளுக்காக பின்பற்றக்கூடியவர்கள். இன்னைக்கு ஜபம் கேட்கலன்னா ஆண்டவரை விட்டு விலகி போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உண்மைதான். ஒரு சின்ன காரியத்தை ஜபம் பண்றாங்க, அது நடக்கவே இல்லை. ஆனா அவர்கள் உயிரம் பணிய வச்சு போட்டாலும் பரவாயில்ல, அது எரிஞ்சுனுக்குது எதிரிலேயே, அந்த ஆண்டவரே இறங்கிட்டாருங்க. ஆமா, அத கண்ணிலே பாக்குறாங்க. இல்ல எங்க தேவன் எங்களை தப்பு வைத்தாலும் சரி, தப்பு வைக்காமல் போனாலும் சரி, நாங்க அவருக்கு தான் ஆராதனை செய்வோம். அது வந்து எத்தனை இதுக்காக செய்யல. பாஸ்டர் 4 விதமான விசுவாசம் இருக்குதா. நீங்க ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோ பற்றி பேசும்போது அவங்க விசுவாசத்தை தான் நம்ம நினைக்க கரேஜியஸ் ஃபெய்த். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நெருப்பு முன்னால இருக்குங்க. ஆமா, பிறகு அக்னி சூழ எரிஞ்சு ராஜா சொல்றாரு 7 மடங்கு ஜாஸ்தி பண்ணுறாரு. அதெல்லாம் விசுவாசத்துல 4 காரியம் இருக்குதுங்க பாஸ்டர். அது ஆமா, நான் கடந்த இதுல கூட யோசித்தேன். நான் ஆண்டரா இயேசு வரும்போது 2 காரியம் ஒரு குறைவு அப்படின்றாருங்க. ஒன்னு, பூமியில மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரா அப்படின்றாரு. லூக்கா 18 சொல்றாரு, will he find faith on earth? அவர் வரும்போது விசுவாசம் இருக்குமா ஜனங்களுக்குள்ள அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கா எழுதிக்கிறாரு. 2வது லூக்கா மத்திய 24 சொல்றாரு, அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போவோம். இதுல ஒரு விஷயம் நீங்க பேசும்போது, மனுஷகுமாரன் மீண்டுமாய் பூமியின் மீது வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அது வந்து அவர் 2வது வருகை குறிக்குது. ஆனா அதுக்குள்ள விசுவாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மத்திய ஆகாயத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. மத்திய ஆகாயத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கு பிறகு இருக்கிற காலத்துல ஜனங்க விசுவாசிப்பாங்களா அப்படின்றது அவர் கேட்கிறார். அது வந்து ரொம்ப டஃப் டைம்ங்க. ஆமா, அது வந்து அந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல இருக்கலாம் இருக்கிற விஷயம். அதாவது இப்ப நீங்க பேசும்போது அது ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்லிடுறாரு. ரைட். ஆமா, ஏன்னா விசுவாசம் வந்து ஆண்டவர் மேல முழுக்கமா அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் அதிகமா விசுவாசத்தை அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையில பெரிய பெரிய பால் யாங்கிச்சோன்ற ஊழியக்காரன் பாத்தீங்கன்னா அவரு வெறும் ஒரு கிழிஞ்சு போன டென்ட்ல ஆரம்பிச்சாருங்க. 5 பேர் வச்சு ஆண்டு சொன்னாராம், உலகத்திலே நீ பெரிய சபை உண்டாக்குவ கட்டுவ அப்படின்னு. ஆனாலும் அவருடைய விசுவாசத்துக்கு அப்போ அது வந்து, ஆனா அதை நம்பினாருங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். இன்னைக்கு 8 லட்சம் பேர் அங்க கூடுறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ விசுவாசத்தை நம்ம அவர் இல்ல, ஆனாலும் 8 லட்சம் பேர் அங்க கூடுறாங்க, தொடர்ந்து தேவன் ஆராதிக்கிறாங்க. அதாவது ஒரு சாதாரண மனுஷன், அவர் வந்து அந்த தகுதி உள்ளவரும் அல்ல. அவர் சாட்சியை பார்த்தோம்னா அந்த தகுதி உள்ளவர் இல்ல. இப்போ நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து பேசுறோம், அவங்களுக்கு அது குறித்து வாசித்திருப்பாங்க. நம்ம நிலைமை யோசித்து பாருங்க, நம்ம எங்க இருந்தோம், அந்த விசுவாசம் நம்ம எங்க இருந்தோம். இப்போ நீங்க படிச்சிருக்கிறதுக்கு, நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, நீங்க அப்படி இருந்திருக்க வேண்டியவங்க, அதெல்லாம் விட்டு ஏன் கிறிஸ்துவுக்கு பின்பதாக வரணும்? இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இதெல்லாம் அனித்தியம், நம்ம நித்தியமானதுக்கு ஓடுவோம். ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா ஆயிடுச்சுங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோமா, சம்பளம் வாங்கணுமா, சாயங்காலம் வந்தோமா, வீட்டுல இருந்தோமா, கூட்டி எங்கன்னா போய் ஹோட்டல்ல சாப்பிடுவோமா, அப்படி சுத்திக்கிட்டு வருவோமா, இவ்வளவுதான் லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு உலகத்தை தவிர கிறிஸ்துவுக்காக வாழணும், எதையும் விட்டு வருவதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும் என்ற ஒரு நோக்கம் நிறைய பேருக்குள்ள இல்லாம இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு சில இடத்துல பேசும்போது உங்களை குறித்து பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய பெரிய பையன் சாம், இப்ப அவன் வந்து அவனும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை கட்டிச்சு போயிட்டான். 1 இயர் செஞ்சான். 1 இயர் செஞ்சுட்டு அவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து என் கையில கொடுத்தான். இப்போ அந்த சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப வந்து நான் யோசிக்கிறேன், சாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு. ஒரு பகுதி வந்து அவனுக்காகவே சேர்த்து வைக்கணும். ஏன்னா அடுத்தது வந்து ஒருவேளை அவனுடைய வருகை தாமதிக்குமானால் அவனுக்கு ஒரு திருமணம் பண்ண முடியதா இருக்கும், நம்ம ஊழியம் செய்யறோம். இப்போ நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு பண காரியங்கள் இல்லை. எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னா அவர்கிட்ட பயங்கரமா பணம் இருக்கும் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த ஸ்டுடியோ முதல் கொண்டு, நம்ம சுத்தி இருக்கிற கட்டடங்கள் முதல் கொண்டு எல்லாமே கர்த்தர் செஞ்சது. நான் குப்பையில இருந்து எடுக்கப்பட்ட என்கிட்ட இருந்தா இருந்திருக்கும், ஒண்ணுமே இல்ல. சொன்னீங்களே சாட்சி, அதுதான் சொன்னேன். அதாவது நான் போட்டிருக்கிற துணியில இருந்து மொத்தமே
கர்த்தர் கொடுத்தது. எனக்குரியது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆண்டவர் தந்தது. என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே கர்த்தர் தந்தது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதுவும் மனசுல வச்சு இது பண்ணணுமே அப்படின்னு யோசித்திருக்கிறேன். அவங்ககிட்ட கர்த்தர் பேசுன்னு அவன் சொல்றான். அவங்க 2 பேரையும் 2 பசங்களையும் ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிச்சேன். அவன் அவங்ககிட்ட கர்த்தர் பேசுறதாக என்ன ஆண்டவர் முழு நேரம் ஊழியத்துக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னா, இப்ப நான் ஊழியக்காரனா இருந்து நான் என்ன கேக்குறேன்னா, மகன் இன்னும் 1 வருஷமாவது வேலை செய்யறான்ற நான் சொல்றேன். சொல்றீங்க வேலை செய்யறான்ற. அவன் பார்த்துட்டு சரின்னு போயிட்டான். அடுத்த நாள் காலைல வேலைக்கு போல வரான், எழுந்து வரான். ஏன்னா மக என்ன போலியா அப்படின்னு கேட்டேன். இல்ல நைட் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு அப்படின்னு உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே எனக்கு விளங்கிருச்சு, ஓ ஆண்டவர் ஸ்பெசிஃபையா இருக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்லிட்டேன், உனக்கு விருப்பமானது நீ செய், கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை நீ செய், அவருடைய அழைப்பு மாறாது செய்யன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அவனே ஆண்டவர் நடத்துகிற மாதிரி நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னா அப்ப கூட நான் கேட்கறேன், பைபிள் காலேஜ் படிக்கணுமா, நீ தான் நல்லா பிரசங்கிக்கிறிய, நல்லா ஆராதிக்கிறிய, நீ அப்படியே போய் ஊழியம் செய்யலாம், அப்படியே உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு செய்யல. இல்ல என்ன ஆண்டவர் பைபிள் காலேஜ் தான் படிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்றான். சரி, அதுவும் அதுக்கு நிறைய காரியங்கள் செய்யப்பட வேண்டியது இருந்தது. அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசத்தின்படி ஆண்டவர் சில காரியத்தை ஹேண்டில் பண்ணி செய்ய வைக்கிறார். அப்போ அந்த மாதிரி சில காரியங்கள் வரும்போது இன்னைக்கு உலகத்தை விட்டு யார் தேவனுக்காக நிற்கிறார்கள்? இவர்கள் மாத்திரம் இல்ல, இப்போ நீங்க மாத்திரம் இவங்க மாத்திரம் நமக்கு தெரியாத எத்தனையோ லட்சங்களை கர்த்தர் வச்சிருப்பார். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா எலியா சொல்றார் நான் மாத்திரம் நிக்கிறேன்றார். ஆண்டவர் இல்ல இப்ப 7000 பேர் இருக்காங்க. ஆமா வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்கார். அவங்க வைராக்கியமா சில பேர்ல ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்றாங்க. ஒரு காலேஜ் பெண் அவ ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்றா போய் தமிழ்நாட்டுல. அந்த வீடியோ எல்லாம் எப்பவுமே நான் லைக் கொடுப்பேன், ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுப்பேன், கீப் கோயிங் கீப் கோயிங் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜெபிக்கணும் அவங்களுக்காக. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இறங்குகிறார்களோ வாலிப காலத்துல அளவுக்கு எதிர்ப்புகள் வரும். ஏன்னா நீங்க ஸ்ட்ரீட் பிரீச்சிங் எல்லாம் பாருங்க, அதுக்கு எவ்வளவு போராட்டம் வருது. உண்மைதான் பாஸ்டர். ஸ்டேஜ்ல நின்று பிரசங்கம் பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அந்த தெரு பிரசங்கம் இருக்கும் போதோ பயங்கரமான போராட்டம் வரும். அது தொடர்ந்து பண்ண கூட ஆண்டவர் தான் கிருபை கொடுக்கணும் கண்டிப்பா. ஆனா நிறைய போராட்டம் வந்துச்சு பாஸ்டர், அது மினிஸ்ட்ரியில நிறைய போராட்டம் வந்துச்சு. இருந்தாலும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். இன்னும் ஆண்டவர் அவங்க மூலியமா பெரிய காரியத்தை செய்யணுன்றதுதான் நம்முடைய ஒரு வாஞ்சியா இருக்கிறது. இன்னொன்னு இந்த நித்தியத்தை குறித்து பேசினோம் இல்லைங்களா பாஸ்டர், அதுல ஒரு வசனம் இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல ஆண்டவர் அங்க 2 கம்பேரிசன் கொடுக்குறாரு பாஸ்டர், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு நியூ டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசே எங்க வந்தாருன்னா சீனாய் மலை கிட்ட வந்தார். அப்போ அந்த சீனாய் மலை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சத்தத்தை ஜனங்க அந்த மலை யாரும் தொடக்கூடாது. அந்த ட்ரம்பெட் சவுண்ட் அப்படி கேட்கும், அவங்களால தாங்க முடியாது, சேர்த்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல எழுதின இந்த ஆத்தர் என்னன்றாருன்னா நீங்களோ அப்படின்றாரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு நியூ டெஸ்டமெண்ட் கம்பேர் பண்றாரு ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எபிசோட்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிறவங்க எப்படி பரம தேசத்தை காத்திருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதை காட்டிலும் மேலானவர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படல, ஆடுடைய பலிதான் இருந்துச்சுங்க. அவர்களுக்கு தெய்வனா இருந்தார், நமக்கு தகப்பனா இருக்கிறார். உண்மைதான். அப்ப இன்னும் எவ்வளவு ஒரு இருக்கும். இப்போ நம்மள எந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு இதுல எபிரேயர் 12 சொல்றாரு பாருங்க, நீங்களோ 22ல சொல்றாரு யூ ஹேவ் அப்படின்னா நீங்களோ சியோன் மலையிடத்துக்கு வந்துக்கிறீங்க. அவங்க சீனாய் மலை கிட்ட தான் வந்திருந்தாங்க. பட் நம்ம எங்க வந்துக்கிறோம்னா சியோன் மலை. we have already reached. அதுதான் இங்க நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும். அது இங்கிலீஷ்ல எப்படி வருது பாஸ்டர்? எபிரேயர் 12:22. but you have come to the Mount Zion. அப்போ you have come அப்படினா already we have there come to Mount Zion. அப்போ ஒரு கிறிஸ்தவனும் ஏன் அந்த நித்தியத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழனா and to the city of the living God. பாத்தீங்களா? and the heavenly Jerusalem to an innumerable company of angels. Amen. So இது பத்தி ஒரு சுருக்கமா தியானிக்கலாம் பாஸ்டர். என்னன்றாரு, நீங்களும் எங்க வந்துக்கிறீங்கன்னா சியோன் மலை கிட்ட வந்துக்கிறீங்க. சோ அந்த காலத்துல எருசலேம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரொம்ப புனித ஸ்தலம். ரெண்டாவது அவங்க அதுக்கு போகத்தான் அவன் வருஷத்துக்கு 3 முறை அங்க ஆண் மக்கள் விசேஷமா அங்க போய் இருக்கணும், குடும்பத்தோட போலான்னு சொல்லி ஆண்டு. ஆனா நம்மள ஆண்டு எங்க சேர்த்துக்கிறாருன்னா அந்த பரம எருசலேம் சியோன் மலையில நம்மள சேர்த்துட்டாருங்களா. ரெண்டாவது எங்க சேர்த்துக்கிறாருங்களா, என்ன சொல்லுவா, ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். இட் இஸ் a city. இப்போ இருக்கிற ஜெருசலேம் இட்ஸ் நாட் a living city. அதாவது இது ஜெருசலேம் இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நம்மள சேர்ந்துட்டு இருக்கிறார் பாஸ்டர். So we are already living in the spiritual realm to the Mount Zion. அந்த சியோன் மலையில நம்மள சேர்த்துட்டார். நெக்ஸ்ட் வேற யார் இருக்கிறாங்கன்னா 1016 தேவதூதர் இருக்கிறாங்களாம் பாஸ்டர். ஆமா. அப்போ
நிறைய பேர் கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டுக்கிறவங்க சொல்றது நான் கேட்டுக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன்ப்பா, நான் ஒண்டியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. ஆண்டு சொன்னார், உன்னதான் நான் கொண்டு வந்து எங்க சேர்த்துட்டு இருக்கிறேன், சீயோன்ல சேர்த்துட்டேன். 1016 தூதர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவனை சுத்திரும். இது நம்பர். அதுதான் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஸ்பிரிச்சுவல் எலிசாக்கு திறக்கப்பட்டிருந்தது, கேஎஸ்சிக்கு திறக்கப்பட்டது. ஏன்னா கேஎஸ்சியும் ஊழியக்காரன், எலிஷாவும் தேவனுடைய மனுஷன். ஆனா எலிஷாவுடைய கண்கள் அக்னி குதிரை ரதங்களை பாக்குது, ஆனா கேஎஸ்சியுடைய போக்கஸோ வெளியே இருக்கிற ஆர்மி மேல பாக்குது. இன்னைக்கு உண்மையாவே நான் நிறைய முறை ஜெபம் பண்றது, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தல, என்னுடைய மனக்கண் பிரகாசம் அடையட்டும். பவுல் சபைக்கு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, பவுலுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவர் ஆண்டவரே இவங்களை ஆஸ்திரதியும் இந்த எபேசு சபை ஆஸ்திரதியும் ஜெபம் பண்ண, அவர் சொல்றாரு, உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்ணில் திறக்கப்படும், அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். லெட் யுவர் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பி என்லைட்டன்ட். அப்ப நீ யாருன்றதையும் நீ எந்த இடத்துக்கு வந்துக்கிறன்றது தெரியாததுனால தான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படல. இல்ல, ஊழியக்காரா இருக்கிற நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், கிறிஸ்தவனா இருக்கிற கூடிய ஒவ்வொரு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மோடிக்கு இருக்கிற இல்ல பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற பாதுகாப்பை பார்க்கலாம், ஜெட் செக்யூரிட்டின்றாங்க உங்களுக்கு, அற்புதம். அதை பார்க்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அதிகமாக. நமக்கு இருக்கிற செக்யூரிட்டி தூங்கவே தூங்காது. ஆமா, நான் என்னுடைய சாட்சி சொன்னேன் இல்லையா பாஸ்டர், நான் அன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்து வரும்போதும் டிக்கெட் புக் பண்ணும்போதும் லால்பாக் புக் பண்ணி அதை சொல்லணும். ஆமா, பாருங்க நிகழ்ச்சியை பார்த்து நீங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால நான் ரிசர்வேஷன் பண்றதுக்கு போயிருந்தேங்க. போய் எழுதிட்டேன். போகும்போது பிருந்தாவன் ட்ரெயின்ல போறதும் வர்றதுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் லால்பாக்னு எழுதிட்டாங்க. எழுதி அதை கொடுக்கும்போது அந்த டிக்கெட் போடுறவர் வெறும் போறது ஒண்டி தான் புக் பண்ணாரு. நான் கேட்டேன், ஏன்பா அது ரிட்டர்ன் டிக்கெட் பண்ணுப்பானா, எந்த ட்ரெயின் பண்ணணும்? நான் எழுதி லால்பாக், ஆனா என்னுடைய வாயில வந்த வார்த்தை காவேரி எக்ஸ்பிரஸ். நான் ஆச்சரியமாயிட்டேன், மறந்துட்டேன் நான் காவேரி எக்ஸ்பிரஸ். அவர் புக் பண்ணி டிக்கெட் கொடுத்துட்டாரு. வெளியே வந்து பாக்குறேன், என்ன இந்த ட்ரெயின் சொல்லிட்டோமே, நம்ம எழுதுந்து லால்பாக் இல்லையா, என்னாச்சு? சரி, ஏதோ ஆண்டவருடைய சித்தம்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். 4 நாள் மீட்டிங். கடைசி நாள் சண்டே ஆராதனை முடிஞ்சிச்சு. லால்பாக் தான் 3:30 மணிக்கு நான் கிளம்பி இருக்கோம். இன்னொரு செஷன் இருந்துச்சு, அங்கேயும் டிரான்ஸ்லேஷன் ஊழியம் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் 5 o'clock பார்க்குறேன், SMS வருது, இந்த மாதிரி லால்பாக் ட்ரெயின் கேன்சல் ஆகிட்டுக்குது. ஏன்னா திருவள்ளூர்ன்ற ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் போன வாரம் சண்டே நினைக்கிறேன் மார்னிங்கோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ட்ரெயின் அந்த பெட்ரோல் கூட்ஸ் ட்ரெயின் ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லால்பாக் ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போதான் நான் யோசித்தேன், நான் எழுதி கொடுத்துருந்து லால்பாக் போயிருந்தேன்னா அங்க போயிருக்க முடியாது. அந்த மீட்டிங்கும் அந்த ஊழியர் சொன்னார், நீ இந்த கடைசி மீட்டிங் இருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னாரு. அப்போ ஆண்டர் எவ்ரிதிங் ப்ரீ பிளான்டா. அதுதான் தேவனுக்காய் நடக்கக்கூடியவர்களுக்கு சகல ஏதுவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அதுதான் நீங்க எழுதிந்து ஒண்ணு வர்பலியா பேசுறது ஒண்ணு. அப்போ எழுதிந்து நீங்களா இருந்தாலும் ஆவியானவர். எனக்கு ஆச்சரியம், ஏன் இத்த சொன்னோம் நம்ம அப்படின்னா மைண்ட்ல இல்ல ஆண்டர் ஏதோ ஒரு சித்த வச்சிருப்பார். ரைட், எப்பவுமே நான் சீக்கிரம் வந்துட்டாக்க நைட் டிராவல் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆண்டருடைய பிளான்ல அங்க இருந்தும் அரக்கோணத்துல இருந்து ட்ரெயின் இருக்குதுன்னா அதுலயும் ஆண்டர் அங்க இருக்கிற ஒரு ஊழியக்கார மூலியமா அந்த கேப் புக் பண்ணி அவர் பாதியில் இறங்கி அப்படி ஒரு விஷயத்திலும் பார்க்கும்போதும் நம்ம அவருக்காக வாழ ஆரம்பிச்சாலே ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி தேவதூதர்கள் அங்கங்க நம்ம உதவிக்காக இருக்கு. கண்டிப்பா ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சி நான் கேட்டேங்க. அவர் ஜெபம் பண்ணிக்கிறாருங்களா, ஆண்டு சொன்னாரா அவருக்கு இருக்கிற அந்த 5 ரூபாய் ஒரு அம்மா விதவை வராங்க கொடுத்துருந்தாராம். ஆண்டவரே இந்த 5 ரூபாய் நான் டிக்கெட்டுக்காக, அந்த காலத்துல 100 years பேக் 5 ரூபான்றது ஒரு 500 ஈக்குவல் தான். அப்போ ஆண்டர் இதை நான் ஊழியத்துக்கு வச்சுருக்கேன். ஆண்டு சொன்னார், நீ கொடு. நான் சரி கொடுத்துட்டாருங்களா பாஸ்டர். கொடுத்துட்டு உடனே அந்த அம்மா, ஐயா ஜெபம் பண்ணுங்க குழந்தைக்குன்னு ஜெபம் பண்ணும்போது அந்த 5 rupees கொடுத்துருக்காரு. அந்த குழந்தை எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆண்டவரே இப்போ டிக்கெட்டுக்கு காசு இல்லை, ஆனா நான் போவேன், டிக்கெட்டுக்கு நீங்க காசு கொடுத்தாதான் நான் போவேன், இல்லை கட்டி நான் போக மாட்டேன், வித்தவுட்ல நான் போவேன், ஊழியத்துக்கு நான் போறேன். பேக் பண்ணாரு, டிக்கெட் அந்த இது எடுத்துக்கினாருங்களா, சூட் கேஸ் எடுத்து போய் ஸ்டேஷன் நிற்கிறாராம். பாஸ்டர் நின்றுக்கிறாராம். ஆண்டவரே நீங்க டிக்கெட் கொடுத்தாதான் நான் போகுவேன் அப்படின்னு. ட்ரெயின் வந்து நிற்குதுங்களாம். ஜெபம் பண்ணிக்கிறாராம். திடீர்னு யாரோ உடையாந்தாங்களாம். பாஸ்டர் உடையாந்து அவர் கேட்டாங்களா, ஐயா நீங்க பக்த சிங்கான்? ஆமா. அந்த டிக்கெட் கொடுத்துட்டு போயினேக்கிறாங்களாம். பாஸ்டர் யார் அதுன்னு தெரியலையா, ஒருவேளை தேவதூதனா இல்லை ஆண்டவர் யாராவது மனுஷன் அனுப்பி பல நேரத்துக்கு அந்த டிக்கெட் ரெடி பண்ணி போய் அதிசயமா இருக்குது. அவர் லைஃப்ல நான் நிறைய படிச்சு பார்த்துருக்கிறேன். அதாவது 100 வருஷம் மேல அவர் தேவ மனுஷனா சாது சுந்தர் சிங் போல வாழ்ந்தவர், அநேக சபைகளை ஸ்தாபித்தவர். அவருக்கு 5 ரூபாய்னா கூட ஜெபம் பண்ணுவாருங்களாம், ஆண்டர் ப்ரொவைட் பண்ணுவாருங்களாம். ஒரு முறை அவர் கூட இன்னொருத்தர் கூட்டின்னு போயிட்டு ஸ்டேஷன்ல முட்டி போட்டு ஸ்டேஷன்ல ப்ரேயர் பண்ணுறாராம், ஆண்டவரே டிக்கெட் காசு கொடுங்கன்னு. நம்ம கூட அந்த மாதிரி பண்ண மாட்டோம் பாஸ்டர். ஆனா இவர் கூட வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் நீ போய் டிக்கெட் வாங்கினாராம். அவருக்கு மனசுக்குள்ளே திட்டிக்கின்னு காசே கொடுக்கல, எங்க போய் டிக்கெட் வாங்குறது, போய் டிக்கெட் வாங்கலாம் போயின்னா கியூ போயினே இருக்குதுங்களா. அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிறாருங்களா.
ஒருத்தர் டிக்கெட் வாங்க நெக்ஸ்ட் அந்த அசிஸ்டன்ட் பாஸ் போய் வாங்குற டைம்ல திடீர்னு அதே மாதிரி யாரோ ஒரு ஆள் ஓடியாந்து இது டிக்கெட் காசு வச்சுக்கணும் கொடுத்துட்டு போயினேக்கிறாரு. திறந்து பார்த்தா 2 டிக்கெட்டு கரெக்டாக காசுக்கு தான். இவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, இங்கே ப்ரேயர் நடக்குது, இங்கே சப்ளை வருதுன்ட்டு போயிட்டு யா ஜம்ப் பண்ணிங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாதா வழியில் சாப்பிட்றதுக்கும் அப்புறம் வேற என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அது கொடுத்த ஆண்டவர் கொடுப்பாருப்பா வழியில், அதுக்கு 2 டிக்கெட்டுக்கு தான் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கிறீங்களேன்னு. அப்போ அந்த ஊழியருக்கு அந்த தேவ மனுஷன் சொன்னாராம், அப்பா நீ டிக்கெட் காசு பாக்கெட் வச்சிருந்தா வழியில் எதனா தேடிடுவான், நீயே எங்கன்னா கூட தொலைச்சிடுவேன், உன் பணம் பரலோகத்தில் சேஃபாக்குது, கேட்டு போட்டு வாங்கிக்கோ. லிவிங் இன் ரெல்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். அதாவது அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தேவன் மேல, அதாவது அது எப்படி வந்துரும் அப்படின்னாக்கா நடத்தப்படுகிறவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற எந்த காரியத்தை நான் டேரி பண்றதே கிடையாது. அது 0 இருந்தா கூட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன். அனுபவத்துக்குள்ள வந்ததுனால நான் பயப்படுறது இல்லை. கண்டிப்பா எந்த காரியத்துக்கும் பயப்படுறது இல்லை. எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னாலும் நான் பயப்படுறது இல்லை. அதனால தொடர்ந்து அதுல செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யறார். இப்ப நீங்க சொல்லும் போது இன்னைக்கு காலையில சாரி இந்த ப்ரோக்ராம் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு நாங்க இது எடுத்த காலையில இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காலை வேளையில ஒரு வீடியோ பார்க்கிறேன். ஒரு வீடியோ நைட், அது ஒரு வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் தூங்கிட்டு இருக்கிற போது ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு, எழுந்துரு, இப்படி வச்சுப்போம், பீட்டர் அவர் பேருன்னு வச்சுங்க, பீட்டர் எழுந்துருன்றாரு. அவர் எழுந்து உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு போய் சர்ச்சுக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணுன்ற. ஆண்டவரே நைட் 2 மணி யார் இருப்பாங்க அங்கன்ற, நீ போய் பிரசங்கம் பண்ணுன்றாரு. சரி ஆண்டவரே அப்படின்னு இவர் எழுந்து போறாரு. இவர் எழுந்து சர்ச்சு கிட்ட போறாரு. சர்ச்சு பூட்டிட்டு இருக்குது. ஏன்னா இவரு பூட்டிட்டு இருக்குது. ஆண்டவரே சர்ச்சு பூட்டிட்டு இருக்குது ஆண்டவரே அப்படின்னாரா. திறந்து போய் பிரசங்கம் பண்ணுன்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. சரி போய் பூட்டை திறந்து உள்ள போயிட்டு அங்க இருக்கிற பைபிளை எடுத்து நின்று பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் ஒரு 10 to 15 நிமிஷம் பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு ஆண்டவரே பிரசங்கம் முடிச்சுட்டு ஆண்டவரே ஆல்டர் கால் கொடுன்றாரு. சேரங்க தாங்குது. நைட் 2 மணி, கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஐயோ என்ன இது, நம்ம தூக்கத்துல ஏதாவது பண்ணிருக்கிறோமான்லாம் யோசிக்கிறாரு. உடனே இங்க யாராவது இந்த செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டுங்கிறதா மனம் திரும்பினால் உங்களை இயேசு அழைக்கிறாருன்னா, சேர் சந்தில இருந்து 2 கை உயருது. சேர் சந்தில இருந்து 2 கை உயர்ந்து சர்ச்சுக்குள்ள பயந்துடுறாரு. இவர் ஆச்சரியப்படுறாரு. பாருங்க, யாருன்னா வேற வழியா ரூஃபை எடுத்துட்டு திருட வந்தவன். இவர் பூட்டு திறக்கிற சத்தத்தை கேட்டோன்னா சேர் மத்தியில ஒழிஞ்சிட்டு கொடுக்கப்பட்ட செய்தி அவனுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் செய்தியில அவன் மனம் திரும்பிட்டான். பாருங்க எவ்வளவு ஒரு ஆண்டவர் பாருங்க, அவனை தண்டிக்காம அங்கேயும் இருக்க கிருபை காட்டுறாரு. ரட்சிப்பும் கொடுத்துட்டாரு. இவருக்கு விசுவாசத்தை அதிகரிச்சிட்டார். பூட்டப்பட்ட ஒரு திருசபையில திறந்து உள்ள போய் நைட் 2 மணிக்கு யாருக்கு பிரசங்கிக்கிறது, அதுதான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம். ஆண்டவர் எந்த டைம்ல என்ன சொன்னாலும் அதை செஞ்சிடணும். எதுக்கு எப்போ எங்க, அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருக்கும் போதும் அது எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. நான் ஆரம்ப ஊழியர்ல இருக்கும் போது ரேஷன் ஆபீஸ் பகுதியில் நான் இருந்த போது டிவிஎஸ் தான் வச்சிருந்தேன். இதே மாதிரி ஒரு 2 மணி 1:30 மணி இருக்கும். ஆண்டவர் என்னை எழுப்புறாரு. எழுந்துக்கிட்டேன். நான் அப்போ கான்ஸ்டன்டா பிசிக்கலா நிறைய ப்ரேயர் பண்ணுவேன். இப்போ என்னுடைய ப்ரேயர் லைஃப் எப்படின்னா, நான் விழிச்சிருக்கிற வரைக்கும் நான் தேவனோட கனெக்டரா இருக்கேன். அது என் லைஃபே ஒரு ப்ரேயர் சூழ்நிலையா மாறிடுச்சு. அதாவது நான் டிரைவிங் பண்ணாலும் சரி, நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, என் இறுதியா ஆண்டவரோட கூட அந்த கான்வர்சேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அது இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் வண்டியில போகும்போதே நான் ஆராதிச்சுட்டு தான் போவேன். நிறைய பேர் பேசுறதை கேட்கறது விட அந்த ஆராதனையில கவனம் செலுத்தி ஆண்டவர் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். தொடர்ந்து அந்த மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைலே அப்படி ஆண்டவர் மாத்தினார். பரிசுத்த ஆவியானவர் மாத்தி வச்சிருக்கிறார். அப்போ அந்த டைம்ல பிசிக்கல், அதாவது காலையில 3 மணிக்கு எழுந்து பயங்கரமா ஜெபம் பண்ணுவேன். 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன், படுத்துருவேன். ஆனா அப்போ 1:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்புறாரு. எழுப்பிட்டு எழுந்து நீ கொரமாண்டல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போன்றார். எனக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன், எதுக்கு கொரமாண்டல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட? எழுந்து போ அப்படின்றார். அப்படியே சத்தம் வருது. எழுந்துட்டேன்.
மனைவியெல்லாம் படுத்திருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாத டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன். மெதுவா சின்ன கேட் இருக்கும் திறந்துட்டேன். டிவிஎஸ் வெளியே தள்ளுறேன். தள்ளி வீட்டுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணா கேட்பாங்க அப்படின்னு யோசித்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டு போயிட்டு ஒரு டவுன் வரும். அந்த டவுனுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போறேன். நைட் 1:30 மணி. ரோட்ல யாருமே இல்ல. அப்பெல்லாம் அதிகமான ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கிடையாது. நேரா போறேன். போய் கொரமாண்டல் ஸ்டேஷன் கிட்ட அந்த பக்கம் அந்த பிரிட்ஜ் ஏறி சுத்தி வந்து நிக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளீட்டா இருட்டாமா. இப்ப இருக்கிற லைட்ஸ் மாதிரி இல்ல, ஆஃப் பண்ணிடுறாங்க. அங்க வந்து நைட் ட்ரெயின் போயிட்டு உடனே அதோட மார்னிங் ட்ரெயின் தான் வரும். அதனால ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர்லயும் யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு கொரமாண்டல் நம்ம கேஜிஎஃப் ஸ்டேஷன் பத்தி தெரியும். இப்போ போய் இருட்டில் நிற்கிறேன். அங்கே என்னாக்குது, மொபைல் ஃபோன் எல்லாம் அப்போ அவ்வளோ என்கிட்டலாம் இல்லை. அந்த டைம்ல வெறும் அந்த லேண்ட்லைன் ஃபோன் தான். சரிங்க. இப்போ லைட்டும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்று பண்ணால் டிவிஎஸ் உடைய டார்ச் அந்த லைட் அடிக்கணும். இப்போ அதை வந்து நான் உள்ள தள்ளுன்னு போக முடியாது. அது அந்த ஸ்டெப்பை தூக்கி ஒரு 2-3 ஸ்டெப் தூக்கி தள்ளுன்னு போக முடியாது. கொஞ்சம் தூரம் இப்படி அடிச்சு பார்க்குறேன், யாருமே கிடையாது. சில நாய்கள்லாம் பட்டு இருக்குது. ஒரு நாய் எல்லாம் இருக்குது. இது என்ன வர சொல்ல உள்ள போன்றாரு. மெதுவா உள்ள போறேன். அந்த நாய் கொலிக்கும் இல்லை எதுவும் பண்ண சைலண்டா இருக்குது. அப்படி காலை வச்சு போறேன். எனக்கு இருட்டாக்குது. போறேன் இப்படி போன்றார். அந்த ரைட் ஹேண்ட் சைடு போயினே இருக்கிறேன். அங்க வந்து பகல் டைம்ல இந்த ட்ரெயின் வரும்போது ஒரு டீ ஸ்டால் போட்டிருப்பாங்க. கொரமாண்டல் ஸ்டேஷன் உள்ள ஒரு டீ ஸ்டால் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெளியே ஒரு டீ ஸ்டால் இருந்தது. அந்த டீ ஸ்டால் கிட்ட நான் போய் நிக்கிறேன். இருட்டா இருக்கு. எந்த பக்கமும் சுத்தி லைட் இல்ல, எந்த மனுஷன் நடமாட்டம் இல்லை. சைலண்டா இருக்கிறதுனால அமைதியா நிக்கிறேன். ஒருத்தர் வந்து அழுகுற சத்தம் எனக்கு கேக்குது. அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. நான் சொல்றேன், யார் இங்க, யாருக்கு இருந்தீங்க, யாருக்கு இருந்தீங்கன்னு ஒரு பெண் பேசுது. அங்க இருக்குது. அது நீ யாருமா, என்னத்துக்கு எழுதுனுங்கிற, இங்க என்னத்துக்கு உட்காந்துக்கிற நீ? நைட்டு வீட்டுல கணவனுக்கு மனைவி சண்டை போட்டுக்கின்னு காலையில ட்ரெயின் வரும்போது தலை வைக்கணும்னு வந்து உட்காந்துக்குது. பாருங்க, தலை ட்ராக்ல வைக்கணும். ஆனா ஆண்டவர் தெரிஞ்சு என்ன அனுப்புறாரு. நான் போறேன், அதுகிட்ட பேசுறேன். சொன்னீங்களா ஆண்டவர் என்ன அனுப்பிச்சாரு? சொன்னீங்களா? சொன்னேன். நீ யாருன்னு தெரியாதுமா, எனக்கு வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன், என்ன ஆண்டவர் அனுப்பிச்சாரு. இன்னும் ஓன்னு கத்தி எழுது. அதனால நீங்க வந்து பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்ல, நம்ம அதை சால்வ் பண்ணுவோம், அதுக்கு இது முடிவு இல்லை அப்படின்றது. அந்த டைம்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாருன்றது வந்து அதிகமா எனக்கு கவனம் இல்லை. பட் அவங்களோட பேசுறேன். பேசிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு நீ வா என் கூட, நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க வீட காமிக்க வச்சு, அவங்க வீட்டுல இது எங்க போயிடுச்சுன்னு பதட்டமா உக்காந்துக்கிறாங்க. சண்டை ஆயிருக்கிறது உண்மைதான். இந்த சண்டையில இந்த அம்மா வெளியே விளையாடும். அதுக்கப்புறமா வீட்டுக்கிட்ட கொண்டு போனா நீ என்ன பாக்குறாங்க, அவங்கள பாக்குறாங்க, என்னன்றாங்க. ஏன்னா ஊழியக்காரன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயா என்ன இல்ல, எனக்கு வந்து சில காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு, அதனால நான் எழுந்து அங்க வந்தேன். இந்த அம்மா வந்து நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா அவங்க காலையில இந்த ட்ரெயின்ல செத்துருப்பாங்க. அதனால எனக்கு ஆண்டவர் சொன்னதுனால வந்தவன அவங்க என் காலில் எடுத்துக்கிறாங்க. அதனால வேண்டாம், சண்டை வேண்டாம், சமாதானமா இருங்க. நீ எதனா பிரச்சனை இருந்தா வந்து என்கிட்ட வாமா, ஒன்னும் இது இல்லை, ஆனா நீ இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு அவங்க வீட்டுல விட்டுட்டு 3-3:30 மணிக்கு நான் வீட்டுக்கு திரும்புறேன். சோ ஆண்டவரோடு கூட நாம் செயல்படுவோம்னால் நிச்சயமா ஆண்டவர் காரியங்களை செய்யறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதுதாங்க ஃபர்ஸ்ட் உண்மைதாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாக்கா ஆண்டவர் எப்படி நம்மள கைட் பண்றாரு பாருங்களேன். கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு காரியமா இருக்குது. அதுக்கு தான் இங்க இந்த எழுதினவர் சொல்றாரு, உங்களை 1016 தூதர்கள் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டார். சியோன் மலைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டார். வேற எங்களை சேர்த்தாருன்னு பார்க்கும்போது 23ஆம் வசனத்துல பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அப்போ பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டுடைய சபையில நம்மளை சேர்த்துட்டார். ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக வாழ்றானோ அவன் பேர் பரலோகத்துல எழுதப்படுது. அந்த யூனிவர்சல் சர்ச்ல தான் நம்மள சேர்த்துறாரு. சபை என்பது அங்க ஒரே சபை தான். That is the universal church. அது பேர் எழுதப்பட்ட who are registered in heaven. அப்பா இங்கிலீஷ் ரொம்ப அருமையா வருது. registered in heaven ன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க கூட உங்க பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கதா, அது மிக முக்கியம். அந்த பரலோகத்துல பேர் எழுதப்படவில்லை என்று சொன்னால், நம்ம ஒரு பேர் கிறிஸ்தவனாகவோ இல்லை ஆண்டு அறியாத யாரா இருந்தாலும் சரிங்க, உங்க பேர் பரலோகத்துல எழுதப்படவில்லை என்றால், if your names are not registered in heaven,
அங்க பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பேர். ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாரு பாஸ்டர், அதாவது பிசாசுங்க துரத்துறதுனால நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்க பேர் பரலோகத்துல எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்க. சோ அவங்களை அனுப்பும்போது சொல்றாரு, அனுப்பும்போது 70 பேர் அனுப்பி பிசாசு எல்லாம் நடந்தது கேக்குறாங்க. அப்ப சொன்னாங்க, நான் சாத்தான் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து விழுகிறதை பார்த்தேன். வானத்திலிருந்து பரலோகம் சொல்ல, வானத்திலிருந்து விழுகிறது நான் பார்த்தேன். இவைகளுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக சந்தோஷப்படுங்க. அப்போ அது அந்த கான்சியஸ் நம்ம இருக்கணும் பாஸ்டர். என் பேர் என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் என்னுடைய பேர் பரலோகத்தில் இருக்கு. எப்படி ஆதார் கார்டு ரேஷன் கார்டுல என் பேர் இருந்தா எவ்வளவு ஒரு கேரண்டி, நிறைய பேர் என்ன பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருந்தா அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். பூமியில அனுபவிக்கலாம், பரலோகத்திலும் ஆசீர்வாதம். பிறகு அங்க எங்க செய்ய, யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்துக்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்துக்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுனிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேச ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்களே. அப்போ இயேசப்பட ரத்தத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இன்னைக்கும் கூட பாஸ்டர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஹை பிரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி பார்க்கும்போதோ இன்னைக்கும் பிதாவுக்கு மேல அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ரத்தத்தை தெளிக்கும் போதோ, பிதாவே இந்த ரத்தம் இவங்களுக்காக நான் தெளிச்சேன். அவர் பரிந்து பேசுறாரு இயேசு. இன்னைக்கு கூட அவர் நமக்காக பரிந்து பேசுறது அவருடைய ரத்தம். சில பேர் கேட்குறாங்க, ரத்தம் பேசுதா பாஸ்டர்? ஆமா, ஆபேலுடைய ரத்தம் நீங்க பேசுறீங்க. ஆமா, என் அண்ணன் இப்படி என்னை நான் தவறே பண்ணல ஆண்டவர், என் அண்ணன் என்ன இப்படி பண்ணிட்டானே, அவன்ட்டு ரிவெஞ்சுக்காக அவனுடைய ஆபேலுடைய ரத்தம் பேசு. ஆனால் இயேசுடைய ரத்தம், பிதாவே உங்களை மன்னியும், அவங்க அறியாமல் செய்யப்படனால் மன்னியும் அப்படின்ட்டு இன்னைக்கும் நமக்கு அந்த பரலோக பாக்கியம் இருக்குதுன்னா, ஆண்டவருடைய சிங்காசன சுத்திரம் அந்த 7 இது இருக்குங்களா, ரெயின்போ இருக்குதுங்களா. ரெயின்போ ரெப்ரசன்ஸ் 7 கவனன்ட் உடன்படிக்கை. ஏன்னா நோவா காலத்துல ஒரு ரெயின்போ காட்டி உடன்படிக்கை பண்ணார். இன்னைக்கு ஏசப்பா சொன்னார், புது உடன்படிக்கை ரத்தத்தினால பண்ணிக்கிறார். அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு. அதுதான் இன்னொன்னு என்னன்னா, நம்ம சொல்லுவோம், நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி கொள்றது நல்லதுதான். ஆமா, ஆனால் நமக்காக ஓயாமல் ஒருவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட நீ ஜெபம் பண்ண கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவர் நமக்காக வேண்டிக் கொண்டே இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜெபம் தான். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எனக்கு பிரேயர் சப்போர்ட்டுங்க அப்படின்வாங்க. நமக்கு கிடைக்கிற பெரிய பிரேயர் சப்போர்ட்டே அவர் தான். அவர் நமக்காக 24 மணி நேரமும் பரிந்து பேசிக்கொண்டே கண்டிப்பா. அப்போ அது ரொம்ப ஒரு இந்த வசனம் நான் டெய்லி நான் சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன் பாஸ்டர். ஏன்னா அப்போ நான் இந்த உலகத்தை நான் அந்த எருசலேம்ல சேர்த்துட்டாரு, பரம எருசலேம் சேர்த்துட்டாரு. நான் மவுண்ட் ஜைன்ல இருக்கிறேன். 1000 நான் ஒண்டியா ஊழியத்துக்கு போல 1000 தூதர்கள் முன்னால போறாங்க. ஸோ நான் ஊழியத்துக்கு போகும்போது கூட பாஸ்டர், ஆண்டவரே முன்னால நீங்க போங்க, உங்க தூதர்கள் போகட்டும், நான் பின்னால போறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போதோ எத்தனையோ அதிசயங்கள் ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பா. அப்போ விடுதலை, நிறைய பேருக்கு விடுதலை ஆகுது. நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி சாகர நிலைமையில இருக்கிறவங்க பழக்க செய்ய வைக்கிறாரு. அது உண்மையா நம்மளால இல்லை, அவருடைய கிருபை. கண்டிப்பா. ஆண்டவர் நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுறாரு. அந்த பரிந்து பேச ரத்தத்துக்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுது. நம்ம எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரிங்க, ஆண்டவர் பாவத்தை பார்க்கறது இல்லை, பாவியை தான் பார்க்கிறார். பாவியை நேசிக்கிறார். பைபிள் சொல்லுது, உன் பாவங்களை நான் எண்ணுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரி. இன்னைக்கு கூட நீங்க இருக்கிற இடத்துலயே, ஏசப்பா என்ன மன்னியும், என் பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரியும், என்ன உங்களுடைய ராஜ்யத்துல அந்த பேர் எழுதப்படட்டும் ஆண்டவர், என் பேர் பரலோகத்தில் எழுதப்படட்டும், நான் அந்த பரலோகத்தினுடைய வாரிசா மாறணும். அதுதான் நிலையான நகரம். அந்த எபிரேயர் 13 அந்த ஒரு வசனம் வாசித்தரன் பாஸ்டர். எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுவோம். ஸோ இந்த உலகம் நமக்கு நிலையான நகரம் இல்லை, நமக்காக பரம ராஜ்யம் இருக்குது. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நம்ப ஆண்டவருக்காக வாழ எந்த இடத்துல உங்களை சேர்த்துக்கிறார். பரம எருசலேம்ல நீங்க இருக்கிறீங்க, மவுண்ட் ஜயன்ல இருக்கிறீங்க, 1000 தூதர்கிட்ட இருக்கீங்க, தேவன் இருக்கிறாரு. வலது பார்த்து ஏசப்பா ரத்தத்தை வச்சு பரிந்து பேசுறாரு. அந்த இடத்துக்கு நம்மளை சேர்த்துட்டு இருக்கிறாருன்னா உண்மையாவே பிளஸட், வெரி பிளஸட். ஸோ உண்மையிலே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில நம்ம வசனத்தை ஆராய்வது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். அதுவும் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் நிறைய வசனத்தை கடிச்சு குச்சி வச்சிருக்கிறார். வசனத்துல உருவாக்கப்படுறது நல்லது. நிறைய காரியத்தை எடுத்து பேசும்போது தான் பலப்படுகிறோம். நீங்க பாருங்க, சுவிசேஷம் நிகழ்ச்சியில பேசக்கூடிய மூத்த ஊழியக்காரர்கள், இந்த நிகழ்ச்சியிலும் பேசப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், வசனத்தை பேசக்கூடியவர்களோடு கூட நாம் சரௌண்ட் பண்ணிக்கும் போது நம் வசனத்துக்குள்ளவே நிலைத்து நிற்க தேவன் உதவி செய்வார். வசனத்தை பேசக்கூடியவர்கள் நிகழ்ச்சிகளை நீங்க கேட்கும் போது உங்களையும் வசனத்தினால கர்த்தர் பலப்படுத்துவார். எனவே இந்த உலகம்
நமக்கு அநித்தியமானது, வரப்போகிறது தான் நித்தியமானது. அதில் பாஸ்டர் ஒரு வசனத்தை 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. 14th verse, அதாவது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். For here we have no continuing city, but we seek the one to come. அப்படின்னு சொல்றாங்க. We cannot continue, but we seek the one to come என்பது எழுதப்பட்டிருக்கு. Yes, it's coming. It's at the doorstep. வாசல் அருகாமையில் இருக்கிறது. எந்த நேரமும் எக்கால சத்தம் துணிக்கும். ஆயத்தப்படமாக இருக்கணும். இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எச்சரிப்பாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது நாங்கள் மாத்திரமல்ல, ஆவியானவர் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தேவ மனிதர்கள் மூலியமாய் உலகத்தை கணித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு தான் அவைகளை செய்கிறார் என்பதை ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்க வாயிலாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிர்விசாரணமா இருக்காதீங்க. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதி உள்ள பாத்திரங்களாய் முன்னேறுவதுக்கு ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க சில காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறான்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பரம ராஜ்யத்தில் சியோன் மலையிடத்துக்கும் அந்த கண்டினியூயிங் சிட்டி நிலையான நகரத்துக்கு நம்ம வாரிசுகளாக இருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனத்தில் வந்திருக்கிற நாம், இது நாங்கள் பேசலை, ஆண்டவர் நாங்கள் மூலியமாக பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம கடின இருதயத்தோடு இருக்கக்கூடாதுங்க. ஆண்டு சொல்ல காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போது கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டவங்க பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டு உங்களுக்கு ஆண்டவராக இயேசுடைய ரத்தத்துக்கிட்ட ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கலாம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். உங்களுக்காக எந்த நிலைமையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒன்று நினச்சிக்கோங்க, ஏசப்பா உனக்காக ஜெபம் பண்றார். ரெண்டாவது, அவருடைய ரத்தம் உனக்காக பரிந்து பேசுது. ஹல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியை பார்த்துற ஒவ்வொருத்தரும் கூட அந்த தைரியமா வாங்க. அன்னைக்கு சியோன் மலை, அந்த சீனாய் மலை கிட்ட போறவங்க பயந்தாங்க. இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, தைரியமா நீ என் கிருபாசன தண்டையில கம் வித் போல்ட்னஸ். ஏன்? ஏசப்பாட ரத்தம் இன்னைக்கு பரிந்து பேசு. இன்னும் சீக்கிரத்துல பாஸ் அடிக்க சொல்ற மாதிரி 2ஆம் வருகை இருக்குதுங்க. அதுக்கு பிறகு ஜபம் கேட்கப்படாது. அதுக்கு பிறகு பரிசுத்தாவினர் எடுத்துக்கொள்ளப்படுவார். சபை இருக்காது. அதுக்கப்புறம் நீ ஜபம் பண்ணி கத்தி பிரோஜப்படுவ உடனே there will be no use. அதனால இப்போவே இன்றைக்கே ரட்சன் என்னால், இன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையார் வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நீங்க தொடப்பட்டிருந்தா அதில் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில கூட நீர் பரிசுத்தாவினர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தின் மூலமா தான் நாங்க தைரியமா அந்த சியோன் மலைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய சிங்காசன தண்டையில வந்திருக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய அந்த பரம எருசலேம் கிட்ட வந்திருக்கிறோம். ஆண்டவர், எங்களை ஆல்ரெடி சேர்த்துட்டீங்க, அந்த நிலையான நகரத்துல சேர்த்துட்டீங்க. ஆண்டவரே, அது சீனாய் மலை அல்ல, ஆனால் அது இரக்கமுள்ள தேவனுடைய பட்டணம், அது ஜீவனுள்ள தேவனுடைய பட்டணம். ஆமாண்டாங்க, தைரியமா வரும்படியா கிருபைக்கு திரையமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அவர்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்படுவதாக அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு இன்னைக்கும் பரிந்து பேசுறார். ஆமாண்ட பாச சொன்ன சாட்சியில பார்க்கும்போது எத்தனையோ ஆத்துமாக்கள் அப்பா மரணத்துக்கு நேரா ஓடிக்கொண்டவர்களுக்கு இன்றைக்கு அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். சுவிசேஷத்தை சொல்லட்டும் அப்பா, அது ராத்திரியா இருக்கலாம், பகலா இருக்கலாம், எந்த நேரத்துல இருந்தாலும் அன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துற உள்ளத்துல அந்த பாரத்தை போடுங்க. ஆண்டவரே, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அநேகருடைய உள்ளங்கள் தொடப்படும். ஆண்டவரா இயேசப்பாவுடைய ரத்தத்தின் கீழ் எங்களை முடி மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதி. இது ஆயிரங்களுக்கும் இன்னும் அநேக லட்சங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க உதவி செய்தல்லும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தரும் அந்த பரம ராஜ்யத்துல சேர நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இதுக்காக பிரயாசப்படுகிற ஆண்டவருடைய ஊழியக்காரனை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் தம்முடைய பிரசனத்தையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். அடுத்த பகுதியில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.